எங்களுக்கு நாலேஜ்னா என்ன, இந்த தறி. ரெண்டாவது எங்கள் வீடு இதை தாண்டி எனக்கு இங்கேருந்து ஒரு சென்னைக்கு தனியாக பஸ் ஏறி போக கூட தெரியாது. எதனால இந்த தொழிலே ஈடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் நாங்கள் இப்படியே போய்டும். எங்கள் பசங்க வெளி உலகத்தை கற்றுக்கணும்னு எனக்கு ஆசை. Behind every thread woven, there is a story of resilience, skill and dreams. Across generations, women have carried forwarded the artistry of weaving. Yet, many struggle a lot in finding the resources and developing their skills. என் பேர் ஆர் சங்கீதா. நான் 5வது படிக்கிறதுலேருந்து இந்த தொழிலில் ஈடுபடுறேன். படிக்கும்போதே வீட்டில் 10 தறி இருந்துச்சு. தறி குடும்பத்தில் பிறந்தனால சின்ன சின்ன வேலை முதல்ல கற்றுக்கோன்னு சொல்லி கூட்டின்னு வந்து விட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே படிப்பு வேணாம், கைத்தொழில் கற்றுக்கோ, அதுதான் உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி தறியிலேயே விட்டுட்டாங்க. This Women's Day, we are taking a step towards changing that narrative. 9 handlooms and 9 incredible women. என் பேர் கவிதாங்க. நாங்கள் காஞ்சிபுரத்தில் நெசவு செஞ்சிட்ருக்கோம். சின்ன வயசில் எங்கள் அப்பா கிடையாது. அப்போ நாங்கள் படிக்கலை. நான் ஒரு 4வது வரையும் தான் படிச்சிருக்கேன். இந்த தொழிலில் தான் அப்போ வந்தோம். எனக்கு கல்யாணம் ஒரு வரையும் தொழில் செஞ்சேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனவொன்னே செய்யலை. ஆனால் அந்த 14 வருஷம் கல்யாணம் ஆகி ஒரு 14 வருஷம் நான் வீட்டில் இருந்துட்டு மறுபடியும் இந்த தொழில் நான் செய்ய வந்தேன். அப்போ இப்போ நான் திரும்பியும் தொழிலுக்கு ஒரு 10 வருஷம் ஆகுது. எனக்கு இது அவ்வளோ சந்தோஷம். எப்பவுமே சிறு தொழில் மட்டும் கைத்தொழில் நமக்கு என்றைக்குமே மறக்காதுங்க. ஒரு 10 வயசுலேருந்தே எங்கள் அப்பா இட்டுமே என்னை தொழிலுக்கு விட்டார். நான் என்னை பள்ளிவிடமே என் பிள்ளைகிட்டுமே சேக சொல்ல தான் எனக்கு தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தில் சார்கிட்ட இப்படி போய் பேசினேன்னு. இன்றைக்கே நான் கையெழுத்து மட்டும்தான் போடுவேன். அந்த ஆனாயினாவே எனக்கு படிக்கவே தெரியாது. Not just to weave the fabric, but to weave the future-filled hope, dignity and independence. இப்போ படிக்கணுன்றது நல்லா எனக்கு தெரியுது. எந்த தொழில் கற்றுக்கினாலும் படிப்பு பேசிக் ஒரு 12வது வரையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு இது இப்போ இருக்குது. இந்த தொழில் எனக்கு மன தைரியம் நிறைய கொடுத்தது. உடம்பளவுலையும் மனசளவுலையும் யாரையும் நம்ம நம்பி இருக்க வேணாம், யார் காலையும் கட்டி வேலை செய்வேன், நம்ம கையில் ஒரு தொழில் இருக்குது, கைத்தொழில் நம்மளை காப்பாற்றணும். இன்றைக்கி இந்த தொழில் தான் நான் தைரியமாக சரி யார்கிட்டையும் இன்னும் கை நீட்டி நான் வேலை கேட்கல. நான் ஒரு ஆளே ஆம்பளை மாதிரி எல்லா வேலையும் செய்வேன். இந்த தொழில் பாவு போகிறதுலேருந்து, கோரா பிரிக்கிறதுலேருந்து, பேட்டு கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நான் தனியாகவே செய்வேன். These women are not just artisans, they are the creators, entrepreneurs and warriors of tradition. With just a loom and vision, they can transform the thread into art, struggles into strength and talents into opportunities. இந்த தொழில் படிப்பு மாரி இப்போ இன்ஜினியரின்றாங்க. அதுக்கு முன்னெல்லாம் கொத்தனார் படிச்சுட்டு வந்தால் வீடு கட்டினாங்க இல்லை. ஆனால் இப்போ அது ஒரு பேசிக் ஒரு தொழில் ஆகிடுச்சு. நெசவு தொழிலும் தொழில் அது மூலிமா வேலை வாய்ப்பு அதிகமாகி இந்த தொழிலும் பெரிய லெவலில் வளரணும். எங்களை தவிர அடுத்த ஜென்ரேஷன் கிடையாது இந்த தறி. எங்கள் பசங்களுக்கு நாங்களே கற்றுக் கொடுக்கல. ஏன்னா இது உடல் சார்ந்து நிறைய உழைப்பு, மனம் சார்ந்த உழைப்பு. லேடிஸ்லாம் நிறைய பேர் தெரியாது, புனி மரித்து தறி நெய்கிறோம், பேட்டு இழுக்கிறோம், மார்வலி வரும், எங்களுக்கு மார்வலி வரும், பேக் பெயின் வரும், கண் உத்து இது ஒரு இழையும் உத்து பார்க்கறதுனால கண் எங்களுக்கு 38 வயசு 40 வயசுல பார்வை குறைபாடு ஏற்படுது. இப்போ எங்களுக்கே கூட கண்ணாடி போட்டால் தான் இழ தெரியும். அது சொல்லலாம், எல்லாரும் கம்ப்யூட்டர் வேலை செய்யலாம். எங்கள் தொழிலும் அதே மாதிரி தான். ஒரு லேடிஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட நெல் நிறைய கர்ப்பப்பையில் பிரச்சனை வரும். ஜென்ஸுங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை தறி நெய்கிறவங்களுக்கு வருது. அது அவங்க கேட்டால் சொல்லுவாங்க. இந்த தொழில் எங்களுக்கு அப்புறம் அடுத்தவங்க கிடையாது. இது செய்ய இருக்கு மிஷின் தறி. But without the right support, these skills are unseen, the voices are unheard. This initiative is more than just providing handlooms. It's about empowerment, ownership and the power of self-reliance. என்னோட வேலை செய்கிறவங்களும் எனக்கு உண்டான மரியாதை நான் என்ன சொல்கிறேன்னா அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு சரிம்மா நீ சொன்னால் சரியாக இருக்கும், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு தான் என்னோட இன்னி வரைக்கும் அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. நானும் அவங்கக்கிட்ட அவங்க குறைய கேட்பேன். இது இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, நான் செய்கிறேம்மா, கஷ்டப்படுங்க, என்ன பண்ணுறது அப்படின்றதுலாம் மாதிரியே சொல்லுவேன். This project is designed to provide not just equipment but also training, market access and personal development. By investing in the talent, we are investing in the future of our culture heritage and the economic growth of our handloom communities.
are skilled weavers whose hands have created the most intricate designs, yet they never had a loom of their own. For years, they worked tirelessly, dreaming of a day when their art would be valued and recognized. எல்லாரும் கைத்தறி சேலையே கட்டுங்க. நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களால் ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு 2000 தொழிலாளியோ 3000 தொழிலாளி இப்போ பார்த்தேன் பேப்பரில், அந்த தொழிலெல்லாம் கொஞ்சம் பிழைப்பாங்க. அடுத்த ஜென்ரேஷனும் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்து இதில் ஈடுபடுத்தி இது என்ன தான் இவங்க சொல்கிறாங்களே என்னதான் கொஞ்சம் வந்து கவனிப்பாங்க. இங்கே தொழில் செய்கிறாங்க பாரு, அவங்களுக்கு கூட நீ என் கையால் நீ எத்தனையோ கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த தெருவிலேயே அந்த பசங்களாம் குழந்தைங்க குட்டியோட பேரம் பேத்தி எடுக்கிறாங்க. அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. நிறைய வந்து தியா சில்க்ஸில் நிறைய ட்ரெடிஷ்னலான விஷயத்தை வந்து தேடி வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க வந்து பெண்களை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நிறைய வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நெசவில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பெண்களாக தான் இருப்பாங்க நெசவு செய்கிறதுல. அடுத்த ஜென்ரேஷன் வந்து இந்த தொழிலை எடுத்து பண்ணணும், நல்லா ஒரு பெரிய லெவலில் இந்த காஞ்சிபுரத்தோட சில்க் வந்து இன்னும் பெரிய லெவலுக்கு போகணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுக்கு மாதிரி பெண்களும் நிறைய உழைக்கிறாங்க. அவங்க இந்த கைத்தறி சேலைகளை வந்து நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. அவங்களுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்களுக்கு அது கண்டிப்பாக வந்து நிறைய கிடைக்கணும். அதுக்கு வந்து 3-6 வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. Today, the dream comes true. Guna Ammal, along with 8 other talented women, will receive their own handlooms, empowering them to turn their passion into prosperity. This Women's Day, it's not just a celebration. Let's uplift them. We shall give them the tools, opportunities, and the recognition they deserve. Join us in supporting these talented artists, TN. Share their story, buy their creations, and be a part of the change. Because when we empower women, we empower the world.